நான் அரசனாக இருப்பது என்ன புண்ணியம்? ஆங்கிலேயர்கள் என்னுடைய சக்தியை கட்டுப்படுத்தி விட்டனர். இந்த வன்னி மரத்தின் மகத்துவத்தை அவர்கள் அறியவில்லை. இனி என் நாட்டு மக்களுக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்லுவேன்? அரசே, பிரிட்டிஷ் மகாராணியின் உத்தரவின்படி நாளை நாங்கள் வன்னி மரத்தை வெட்டப் போகின்றோம். அங்கு இராணுவ தளத்தை அமைக்க திட்டமிட்டிருக்கின்றோம். எல்லாரும் தள்ளி நில்லுங்கள். இந்த வன்னி மரத்தை நாங்கள் வெட்டப் போகின்றோம். இது பிரிட்டிஷ் ஆட்சியின் உத்தரவு. எல்லாரும் தள்ளி நில்லுங்க, எல்லாரும் தள்ளி நில்லுங்க. இந்த மரத்தை நாங்க வெட்ட போறோம். நீங்கள் இப்பொழுது விலகவில்லை என்றால் உங்களையும் சேர்த்து நாங்கள் வெட்டுவோம். வெட்டு. ஆனால் நாங்கள் இந்த மரத்தின் இலைகளாய் மீண்டும் பிறப்போம். இந்த மரம் எங்க குலதெய்வம் முருகனுடைய மரம். இதை தொட முடியாது. உங்கள் ஆட்சி நீதியாக இருக்கணும். இந்த மரம் நம்மை விட பழமையானது. இதை அழிக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த மரத்தடியில் என் பாட்டி புரட்டாசி மாதம் விளக்கேற்றி வழிபட்டாள். இது வெறும் மரம் இல்லை, இது எங்கள் குடும்பத்தின் சாட்சி. இந்த தமிழ்நாட்டு பெண்கள் வீரமிக்கவங்க. அதனால நம்ம எது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க.